சற்று முன் வெளியான தகவல். மகளிர் உரிமை தொகையில் இந்த மாதம் வராது, ஆனால் தேடி வரும் ரூபாய் 2000. இந்த 2000 ஆனது யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. உங்க கருத்துக்களை என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான மார்ச் மாதத்துக்கான உதவித்தொகையானது அடுத்த சில நாட்களில் வழங்கப்பட உள்ளது. அந்த வகையில் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் 3 முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் ரூபாய் 3000 வரை தங்கள் வங்கிக் கணக்கில் பெறுவது வழக்கம். இதனால் ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரங்களுக்குள் இந்த தொகையானது விடுவிக்கப்படும். இதனால் மார்ச் மாதத்துக்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது. அந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை பற்றி இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த தொகையானது அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டமானது ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு உள்ளது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவி தொகையானது வழங்கப்படுகிறது. அதே சமயம் கடந்த மாதம் சுமார் 4 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட்டு வருகிறது. புதிதாக திருமணம் ஆனவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகியோருக்கும் புதிதாக இத்திட்டத்தில் இணைந்துள்ளன. ஆனால் அடுத்த மாதம் இந்த தொகையானது வழங்கப்படாது. ஏனென்றால் கடந்த வாரமே, அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கான தொகையானது சேர்த்து வழங்கப்பட்டுவிட்டது. இதனால் அடுத்த மாதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது. இதனால் மற்ற 2 திட்டங்களின் கீழ் ரூபாய் 2000 பல்வேறு பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அது என்னென்ன திட்டங்கள் என்பதை இங்கே பார்ப்போம். முதலாவது, புதுமை பெண் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை. அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை திட்டம் மாற்றியமைக்கப்பட்டது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. பயனாளிகள் இளங்கலை படிப்பு படிக்கும் வரை இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை. அவர்களின் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக இந்த தொகையானது செலுத்தப்படும். இதனால் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கின்றனர். இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த திட்டமானது தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்துள்ளது. அதே சமயம் மாணவர்களுக்கு ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது. இந்த திட்டத்தின் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது. அதே சமயம் இந்த புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்கான மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமானது தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை அடுத்த வாரம் வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இதன் மூலம்தான் மொத்தம் ரூபாய் 3000 இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது. இதனால் மகளிர் உரிமை தொகை பணம் ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால் மற்ற 2 திட்டத்திற்கான தொகையானது அடுத்த வாரம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், சிலிண்டர் விலை முதல் ரயில் டிக்கெட் வரை புதிய மாற்றங்கள் வந்துவிட்டது. அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதாவது மார்ச் 1ஆம் தேதி முதல்
பணம் சார்ந்த நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் வந்துவிட்டது. பொதுமக்கள் அனைவருக்கும் மிக முக்கியமான அப்டேட் வந்துவிட்டது. அதாவது மார்ச் 1 முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவுகள் மற்றும் யூபிஐ பரிவர்த்தனைகள் தொடர்பான பல விதிகள் மாறியுள்ளது. புதிய விதிகள் அதாவது சமையல் சிலிண்டர், வங்கி சேமிப்பு, வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் ஆகியவற்றுக்கும் பொருந்தும். இந்த விதிகள் உங்கள் அன்றாட வாழ்க்கை மற்றும் சேமிப்பை நேரடியாக பாதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. மார்ச் 1 முதல் ரயில்வேயின் டிக்கெட் முன்பதிவு முறையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. பழைய செயலி மூலம் புது டிக்கெட் அல்லது பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வசதி நிறுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பயணிகள் மொபைல் போன்கள் மூலம் பொது டிக்கெட்களை முன்பதிவு செய்கிறார்கள். ஆனால் இந்த வசதி மார்ச் 1 முதல் நிறுத்தப்படும். பழைய UTS செயலி மார்ச் 1 முதல் நிறுத்தப்பட்டது. பழைய UTS செயலி நிறுத்தப்பட்டுள்ளது. வெவ்வேறு செயலிகளுக்கு பதிலாக ரயில் பயணிகள் இப்போது அனைத்து சேவைகளையும் ஒரே தளத்தில் பெறுவார்கள். அதுதான் ரயில் ஒன் செயலியின் உதவியுடன் பொது டிக்கெட் மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை தவிர முன்பதிவு, பேட்கை பதிவு, ரயில் நிலை மற்றும் நேரடி இருப்பிடம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் ஒரே இடத்தில் பெற முடியும். இந்த டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துவதை எளிதாக்க மார்ச் 1 முதல் பாதிப்பு அடுக்கு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த UPI மூலம் பெரிய அளவிலான பரிவர்த்தனைகளுக்கு கூடுதல் சரிபார்ப்பு படிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த UPI வசதியை பயன்படுத்தி பெரிய தொகைகளை மாற்றினால் மார்ச் 1 முதல் பின் நம்பர் தவிர பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மற்றும் கூடுதல் அங்கீகாரத்தை மேற்கொள்ள வேண்டும். இது தவிர மார்ச் 1 முதல் சில அரசு வங்கிகள் குறைஞ்சபட்ச இருப்பை கணக்கிடுவதற்கான புதிய வசதியை அதாவது புது விதியை செயல்படுத்தியுள்ளது. மார்ச் 1 முதல் இந்த மாதத்துக்கான சராசரி இருப்பின் அடிப்படையில் சராசரி மாதாந்திர இருப்பு கணக்கிடப்படும். இந்த முடிவால் வாடிக்கையாளர்கள் பயனடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற செயலிகள் மார்ச் 1 முதல் பெரிய மாற்றங்கள் வந்துவிட்டது. செய்தியிடல் பயன்பாடுகளுக்கு புதிய சிம் பிணைப்பு விதிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விதியின் கீழ் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற செயலிகள் செயலில் உள்ள சிம் கார்டுடன் இணைக்கப்படும். அதாவது உங்கள் தொலைபேசியில் சிம் கார்டு இல்லை என்றால் அல்லது சிம் கார்டு செயலிழந்து விட்டால் மார்ச் 1 முதல் இந்த வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் போன்ற செயலிகள் அந்த தொலைபேசியில் வேலை செய்யாது என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி சமையல் சிலிண்டர் விலைகள் வெளியிடப்படும். மார்ச் 1 உள்நாட்டு சமையல் எரிவாயு மற்றும் வணிக சிலிண்டர்களின் விலைகளை எண்ணெய் நிறுவனங்கள் மதிப்பாய்வு செய்து புதிய விலைகளை வெளியிட்டுள்ளது. இதனால் எண்ணெய் நிறுவனங்கள் புதிய எரிவாயு சிலிண்டர் விலைகளை காலை 6 மணிக்கு வெளியிடப்பட்டது. அதன்படி பார்க்க போனால் வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலையானது மட்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க.